புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் பாலமுருகனிடம் செய்தியாளர் முத்துப்பழம்பதி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காய்ச்சலின் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவரை 139 பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கேயும் காய்ச்சலுக்கான சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ இது என்ன மாதிரியான காய்ச்சல், இந்த ஆண்டு காய்ச்சலோட எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்ன என்பது குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் பாலமுருகன் கேட்போம். சார், இப்போ கடந்த ஆண்டை விட இந்த காய்ச்சலோட பாதிப்பு அதிகம்னு சுகாதாரத்துறை துணை இயக்குனர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பாதிப்புக்கு அதிகரிக்க காரணம் என்ன? இது என்ன மாதிரியான காய்ச்சல்? சார், நமக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை காலங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் தான். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே அந்த குளிர்காலம் ஆரம்பித்தாலே வைரஸ் காய்ச்சல் கூடும். அந்த வகையில் தான் இப்பயும் கொஞ்சம் கூடிட்டு வருது. பட் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புறநோயாளி பிரிவில் தான் நம்ம அதிகமான நோயாளிகளை பார்க்குறோம். உள்நோயாளியாக நம்ம அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கான பேஷண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. புறநோயாளிகள் பிரிவில் காய்ச்சல் அளவு கூடியிருக்கு. இல்லை, இப்போ மக்களுக்கு அச்சம் இருக்குல்ல, ஒரு கிராமத்துக்கு 100 பேர் 150 பேருக்கு வருது, ஒரு 10 நாளைக்கு நீடிக்குது. அப்போ இது சிக்கன்குனியா மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரி காய்ச்சல் மக்கள் புரியாமல் வெளியில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ சுகாதாரத்துறை சார்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை குறைஞ்சப்பாடு இல்லை, மக்களுக்கு ஒரு அச்சம் நீடிக்குதுல்ல, அதுக்கு நம்ம தவிர்க்க என்ன பண்ணணும்? மக்கள் அச்சப்படவே தேவையில்லை. அரசாங்கம் முழு அளவில் எல்லா அரசு மருத்துவமனைகளும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த குளிர்காலங்களில் காய்ச்சல் கூடத்தான் செய்யும். இது கூடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய காற்றெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால சீக்கிரம் அந்த வைரஸ் நமக்கு பரவும். அதே மாதிரி குளிர் அதிகமாக இருக்குங்கிறனால வீட்டிலேயே நம்ம இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவுது. மற்றபடி இந்த வைரஸ் அதுவாக சரியாகக்கூடிய வைரஸ் தான் 95%. இதில் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிக தொண்டை வலியோ காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ சளி மஞ்சளாக இருந்தாலோ இல்லை வேற ஏதோ தொந்தரவுனா உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துடலாம். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகளோட சிறப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. சிக்குன்குனியா காய்ச்சல்கள்லாம் ஒன்றும் கூடலை. சிக்குன்குனியா மாதிரி இது இல்லை. வருடம் வர்ற இந்த குளிர் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சதுனால கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக வருதே ஒழிய எல்லாம் வெளிநோயாளிகளாக தான் இருக்காங்க. ஒரு 2 நாள் 3 நாள் சிகிச்சையிலேயே சரியாயிடுறாங்க. இப்போ மருத்துவரை பொறுத்தவரையில் தற்போது வரக்கூடிய காய்ச்சல் பருவ காலத்திற்கான காய்ச்சல், அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியிருக்காங்க. அதே வேளையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருவது மக்களுக்கு மேலும் ஒரு அச்சத்தை தான் கொடுத்திருக்கு. அதே போல டெங்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரு மாதங்களில் 69 பேர் டெங்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது 3 பேர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சுகாதாரத்துறையினர் மேலும் கூடுதல் கவனம் செலுத்தி அங்கங்கே மருத்துவ முகாம்கள் அமைப்பதோடு பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி. மதுரையில் டெங்கு காய்ச்சலால் ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். 67 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். மதுரை அரசு மருத்துவமனையில் 34 சிறுவர்களும் 33 பெரியவர்களும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 3 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.